கன்வெர்ட் பண்ணிவிட்டு இங்கே ஏசியாக தான் வரும். ஏசியை வந்து ரெக்டிஃபை பண்ணி ஃபில்டர் பண்ணி ரெகுலேட் பண்ணி தென் அவுட்புட் எடுத்துகிறோம். அவுட்புட் எடுத்து கொண்டு போயிட்டு நீங்கள் என்ன செய்வீங்கன்னா 91214 as well as 8 ஆம்பிளிஃபையர் கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ என்ன செய்யலாம், நீங்கள் கீயை ப்ரெஸ் பண்ணும்போது ஜஸ்ட் டேட்டா அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய டேட்டா டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன ஆகும்னா ஆம்பிளிஃபையர் வழியாக ஆம்பிளிஃபை ஆகி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ரிசீவர் ரிலே டிரைவர் வித் ரிலே நாடும் ஆம்பிளிஃபையர் சரிங்களா. ஸோ நீங்கள் எந்த கீ ப்ரெஸ் பண்ணீங்களோ அது கரஸ்பாண்டிங்கான டேட்டா என்ன செஞ்சிடும் உங்கள் பவர் லைன் வழியாக வந்து. ஸோ அந்த பவர் லைனில் வழியாக வரக்கூடிய டேட்டா என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா அந்த டிஜிஎம் ஆஃப் டிகோடர் இருக்கும். டிஜிஎம் ஆஃப் டிகோடர் என்ன செய்யணும், எர்த் நியூட்ரல் கண்டிப்பாக. ஸோ எர்த் நியூட்ரல் மட்டும் வரும். அதுலேருந்து வரக்கூடிய டேட்டா என்ன கேரி பண்ணு அதுதான் கேரியர் சரிங்களா. ஸோ அப்படி வரக்கூடிய டேட்டாவை எடுத்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்னா யூனிட் 2000 இந்த 8810 வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டா என்ன செய்யணும் கண்டினியூஸாக அது வழியாக கிடச்சிட்டு இருக்கும். எந்த ரிலே ஸ்விட்ச் ஆகும் அந்த ரிலே டாப்பில் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா அப்படி கரெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம்